சர்வவல்ல தேவன் அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலத்தோடு தேடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிட நீருளிலே நடமாடும் கொள்ளை நோயை கண்டு சொல்லுங்க. அஞ்சிட நீருளிலே என்று நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி சொல்லுங்க. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவனுக்கு நடுக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவனுக்கு நடுக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார். சொல்லுங்க. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே. சர்வங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. சங்கீதம் 139 எல்லாம் எடுத்துட்டீங்களா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறேன் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலே அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிரபார்க்கும் முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வாரத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர்.
நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும், அது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுகிறது, இரவு பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் வாயங்களை உண்டாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மலையை பார்க்கலும் அதிகமாகும். நான் விழிக்கும் போது இன்னும் மந்தையில் இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணை வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவரை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நீண்ட பல மாதங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிளம்பி வந்துடும்னு பார்த்தேன். தாமதத்துக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கீதம் நாங்கள் +2 படிக்கும்போது எங்களுக்கு ஒரு இந்த சங்கீதத்தை செய்கையோடு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடந்துச்சு. அப்போ இந்த சங்கீதத்தை கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், வசனத்தை மட்டும் சொல்லாம வசனத்தோடு கூட ஆக்ஷனையும் சேர்த்து சொல்லணும். அப்படிதான் இந்த சங்கீதத்தை +2 படிக்கும்போதுன்னா பக்கத்தில் நினச்சிக்காதீங்க. 1982ல் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணோம். அப்போ நான் ஆக்ஷன் பண்ணாமல் இந்த சங்கீதம் முழுக்க மனப்பாடமாக சொன்னேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சங்கீதம் நான் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல சங்கீதமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு சங்கீதம். எல்லா சங்கீதங்களுமே சங்கீதம் 23 இருக்கட்டும், 91 இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் சின்ன பிள்ளையிலே மனதில் நிறுத்தி வைத்துள்ள சங்கீதம். ஏன் அப்படின்னா, ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு நேரத்தில் நோயின் காரணமாக படுக்கையில் படுத்திருக்கும் போது பைபிளை கூட பிடிக்க முடியாத ஒரு சூழல், கண்கள் கூட பைபிளை படிக்க முடியாத அளவுக்கு பலகீனமா இருந்த நேரத்தில் உள்ளால இருக்கிற வசனம், உம்முடைய வசனம் வெளிச்சம் தந்து அந்த வெளிச்சத்தை தந்து நம்ம அதை பிரசித்தப்படுத்தும்னு சொல்லுது. சரியா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பித்ததால் என்று இருக்கிறோம். நான் வரும்போதே யோசனை பண்ணிட்டே வந்தேன். கடந்த 1999 வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த கையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. சின்ன ஆப்ரேஷன் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய ஆப்ரேஷன்லாம் எனக்கு நடந்திருக்கு. அப்போ இது ஒரு சின்ன ஆப்ரேஷன். ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அறுவை சிகிச்சை என்பது மயக்க மருந்து கொடுத்து நமக்கு செய்யப்பட முடியாது. அந்த மயக்க நிலை தெளிந்தால்தான் நாம் மனிதன், இல்லையா? அந்த மயக்க நிலை தெளியாமல் போனால் ஒருவேளை நம்ம உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம், இல்லையா? அப்போ நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். டாக்டர் ரவிச்சந்திரன் அவங்க ஆனந்த பிரியா மருத்துவமனையில் எனக்கு இது பண்ணாங்க. அப்போ எனக்கு மயக்க மருந்து செலுத்தும் போது நான் எதுவுமே சொல்லலை. மயக்க மருந்து செலுத்தினாங்க. என்னுடைய எண்ணம் எல்லாம் 91ஆம் சங்கீதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த 91ஆம் சங்கீதத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அரை மணி நேரம் கழித்து டாக்டர் என்னை தட்டி எழுப்புறாங்க. பிலிப்ஸ்,
அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் கண் விழித்து பார்த்து அவங்ககிட்ட சொன்ன விஷயம், டாக்டர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ப்ரேயிங் ஃபார் மீ அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான மக்கள் எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதுதான் உண்மை. 25 வருடங்கள் பாருங்க. நான் 31 வருஷமா கேன்சர் சர்வைவர். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சரியா? உங்களை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். 31 வருஷமா கேன்சர் சர்வைவர். இந்த அறுவை சிகிச்சை முடிந்து 25 ஆண்டுகள் முடிந்தது. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் பாருங்க. என் தாயில் கர்ப்பத்தில் என்னை நீர் காப்பாற்றேன், சரியா? நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், நன்றாய் தெரியும். நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்மளை பற்றி முழுமையா தெரியாது. நாம் எப்படி பாதுகாக்கப்பட்டு வருகிறோம் என்பதை நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நம்ம நன்றியுள்ளவங்களா இருக்கிறோம், அதனாலதான் சந்தோஷமா இருக்கிறோம், அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சாட்சி சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தபடியினால. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தபடியினால் மற்றவங்களுக்கு சொல்றோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அங்க நல்ல உணவு நல்லா பரிமாறினாங்க, நல்லா சாப்பிட்டோம், வந்து நிறைய பேர்ட்டு சொல்லுவோம். நீங்க சொல்லுவீங்களா? ஆனா நான் சொல்லுவேன்ப்பா, நல்லா ரசிச்சு சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் வந்து கல்யாண வீட்டுக்கு போனா ஒவ்வொன்றையும் ரசிச்சு சாப்பிடுவோம். அவியலா இருக்கட்டும், துவரமா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் ரசிச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு, நிறைய குறை சொல்லுவோம். ஒரு உணவையே அடுத்த வேளை நமக்கு மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் சாப்பிடுவோம். ஆனா அந்த அழிந்து போகக்கூடிய உணவையே குறித்து நாம் சிலாகித்து சொல்லும் போது, கர்த்தர் செய்த 1000 நன்மைகளை குறித்து நாம் சொல்ல வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம சொல்லி இருக்கிறோம்? நம்ம வழக்கமா ஒரு குறைகளை கூட, யாராவது நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா, யாராவது நம்மை பத்தி அவதூறாக பேசிட்டாங்கன்னா, அவர்களை விட அவங்க ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம 100 வாட்டி மற்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லி இப்படி சொல்லிவிட்டாங்க, இப்படி சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் செய்த நன்மைகளை எத்தனை 1000 முறை நம்ம சொல்லி இருக்க வேண்டும், எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம்? நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம், கண்ணீரோடு கர்த்தாவுக்கு நன்றி சொல்றோம். ஏன் நன்றி சொல்றோம்னா, நமக்கு மட்டும்தான் தெரியும் இவன் உயிரோடு இருப்பானாங்கிற கூட சந்தேகம் நிறைய பேருக்கு. ஒரு முறையெல்லாம் அத்தை ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சென்னையில, இந்த மாதிரி நான் சேகர் பேசுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா நீ இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, உன்னை பத்தி நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கே ஹாஸ்பிட்டலில் ஆரம்பம் இடத்துல பேசிகிட்டு இருந்தோம். உடல் தானம் கொடுக்கறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ மறைத்த பின்பு உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தையும் சொன்னேன். ஆனால் ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் கொடுப்போம். ஏன்னா 50 வருஷம் கழிச்சு தான் நமக்கு இருக்கு. நம்ம 100 வயசு வரைக்கும் இருப்போம். ஹல்லேலூயா. சரியா? 50 வருஷம் கழிச்சு கொடுக்க போறோம். ஆனால் கொடுப்போம் 50 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்போம், சாட்சியாக இருப்போம். ஏன்னா கர்த்தர் அவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்க. நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மள ஒரு ஆறுதலின் பாத்திரமா, நான் தகுதியே இல்லாதவன், நான் அடிக்கடி சொல்லுவேன். அங்க அந்த மருத்துவமனையில நான் போகக்கூடிய இடத்துல எல்லாமே சொல்லக்கூடியது, நீங்கள் எல்லாரும் தகுதியின் பால் இந்த இடத்துல இருக்கிறீங்க. மருத்துவமனையில வேலை செய்யறவங்க நர்ஸா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, சரியா? ஒவ்வொருத்தரும் பணியின் நிமித்தமாக தகுதியின் நிமித்தம் அங்க இருக்கிறாங்க. நான் ஒருவன் மட்டும்தான் தயவின் நிமித்தம் அங்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலே, தயவினாலே அந்த இடத்துல இருக்கிறேன். இங்கு வந்ததும் தயவினால் தான். என் மேல நீங்க கொண்டுள்ள அன்பு எனக்கு ரொம்ப அளப்பெரியது. ஏன்னா நான் இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிறபடினால, உங்களில் ஒருவனா இருக்கிறபடினால ஆண்டவர் மீண்டுமாக என்னை இந்த இடத்துக்கு வர வைத்திருக்கிறார். உங்களை பார்த்தது சந்தோஷம். நிச்சயமாக கடைசி 2 வசனங்களை, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்திய வழியில் நடத்தத்தக்கதாக நாம்
நம்மை அவருக்கு ஒப்புவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. எவ்வளவு சுகம் தந்து பலன் தந்து ஆண்டவர் எவ்வளவு பத்திரமா நம்மளை பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சோதர கடந்த நாளில நான் கேட்ட ஒரு செய்தி, ஒரு சத்தியம், அது இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கேள்வியோடு நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். புது வருடம். அப்போ இந்த புது வருடத்துக்குள்ள போகும்போது அல்லது புது வருடத்துல போனா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 விதமான ஜெபம் நம்ம பண்ணுவோம். அப்படிதானே? 2 விதமான ஜெபம். அது என்னெல்லாம் ஜெபம் பண்ணுவோம்? 2 காரியம், 2 பாயிண்ட் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் பாயிண்ட் சொல்லுங்க? 2 காரியம், 2 பாயிண்ட், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா 2 பாயிண்ட் எதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க? 2 ஜெபம். ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா 2 விதமான ஆசீர்வாதம். ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னா 2 காரியம் எதெல்லாம் கேட்போம்? சரியா? நிர்மலா சிஸ்டர் உங்க மகன் 2 பேரும் தான் பேசுறீங்க, மற்ற யாரும் பேசுறது இல்ல. சொல்லுங்க. பொருளாதாரம், சரி சொல்லுங்க. வேற? ஆரோக்கியம், சரியா? வேற? ஆவிக்குரிய வாழ்க்கை, சரி. வேற? சும்மா சொல்லுங்க. ஆண்டவரே நீ வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு கேட்போம். சரி பரவாயில்ல, கொஞ்சம் நீங்க முன்னேறி இருக்கீங்க. ஓகே. பொதுவா நம்ம எல்லாரும் கேக்குறது, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன செய்யுங்க? ஆசீர்வாதம். அப்ப நமக்கு என்ன வேணும்? முதல்ல தேவனுடைய ஆசீர்வாதம். எல்லாரும் கேட்போம், நானும் கேட்டேன். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டுல, கடந்த ஆண்டுல உள்ள துன்பங்கள் நெருக்கங்கள் எல்லாம் போய் இந்த ஆண்டுல என்ன செய்யுங்க? ஆசீர்வாதம். 2வது என்ன கேட்போம்? ஒரு பாதுகாப்பு. வெரி குட். சரியா? அப்போ இந்த 2 பாயிண்ட்ல எல்லாமே என்ன செய்யறோம்? அடங்கிடும். பிள்ளைகள், காரியங்கள், குடும்பம், அது பணம், ஆசீர்வாதம், நீங்க பொருளாதாரம் எல்லாமே ஆசீர்வாதத்துல வந்தோம். 2வது என்னது நமக்கு மிக முக்கியமான தேவை இந்த உலகத்துல? பாதுகாப்பு நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த 2 நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப அந்த உணவு, உடை, பொருளாதாரம் இது எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துல வந்துருது. அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன நமக்கு தேவை? பாதுகாப்பு. ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. பாதுகாப்பு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. பாருங்க, இந்த குழந்தை அவங்க அப்படி சஸ்பென்ஸா சொல்றாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா மேல இருந்து உருண்டு வந்த பையன் அவன் என்ன செய்தான்? அழகா ஒரு அடி இல்லாம காப்பாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. இது யாரு? ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பாதுகாப்பு. அப்ப தேவனுடைய பாதுகாப்பு கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தி வருகிறது. ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் எழுதி கொள்ளுகிறவங்க நீங்க டெய்லி ஒவ்வொரு செய்தியை நீங்க எழுதி கொள்ளுங்க. நான் அந்த வருடத்தின் இறுதியில உங்க டைரியை பார்ப்பேன். எத்தனை பேரு செய்திகள் எல்லாத்தையும் எழுதி இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல பரிசு நம்ம கொடுக்கப்படும். எனவே கொடுக்கப்படுகிற செய்திகள், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எழுதி வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கணும். எண்ணாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிங்களா? சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆசீர்வதிக்கும் போது சொல்ல வேண்டியதாவது, ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை என்ன செய்து ஆசீர்வதித்து, முதல்ல ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இவ்விதமாய் அவருடைய நாமத்தை கூற கடவர்கள் ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 24வது வசனத்துல, கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து, 2வது என்ன செய்கிறார்? உன்னை காக்க கடவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப சொல்லுங்க, தலையில கை வச்சிருக்கோம், கர்த்தர் இந்த ஆண்டு என்னை
ஆசீர்வதித்து என்னை பாதுகாப்பார். இல்லையா சொல்லலாமா? அப்ப நம்மள மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அநேக நேரங்களில நம்ம ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? முதல்ல ஆசீர்வதிக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தேவையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஸ்தோத்திரம் ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க கேட்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சம்பள உயர்வாக இருக்கலாம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டு நான் அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு உயர்வு வேணும், எனக்கு ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் விரும்பினதை காட்டுல ஒரு இன்கிரிமெண்ட் அல்லது ஒரு பதவி உயர்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம கேட்கலாம். அப்ப அதை கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஒரு இல்லையா சொல்லலாமா? ரெண்டாவது என்னது? நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது என்னது? நீங்க பேசணும். முதல்ல என்னது? நல்லது. ரெண்டாவது என்னது? பாதுகாப்பு. அப்ப பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை. அப்ப பாருங்க, எத்தனை இடத்துக்கு போறோம் வரோம், எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. அப்ப ஆண்டவர் இந்த ஆண்டுல நம்மளை அவர் வியாதிகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை இந்த ஆண்டு கர்த்தர் ரெண்டு காரியம் என்னெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க. பக்கத்துல சபரியும் பிரபுவும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் முதல்ல. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரா? பாதுகாப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆசீர்வதிக்கிறவர் யார்தான்? கர்த்தர் தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்காம நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்காம வேற இந்த உலகத்துல யாரு பாதுகாத்தாலும் என்ன செய்ய முடியாது? பாதுகாக்கவே முடியாது. மெடிக்கல் ஃபீல்ட நான் தப்பா சொல்லல. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, வியாதி வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம்னா அவங்க குடுக்கறது தான் வகை, அப்படித்தானே? அவங்க என்ன மாத்திரை கொடுக்காங்க, எப்படி கொடுக்கறாங்க, எவ்வளவு அளவுல கொடுக்கறாங்க, எதுவுமே தெரியாது. கொடுக்கறாங்க, வாங்கி சாப்பிடுறோம். அப்போ அந்த மருந்துனாலும் மாத்திரையினாலும் டாக்டர்ஸ்னாலும் அல்ல, நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப இந்த பாதுகாப்பு, ஆசீர்வாதம், இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தரப்போதும். அப்போ இந்த பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நமக்கு வேணும்னா அது எப்படி வருகிறது? அதுக்கு பதில் இதே பகுதியில தான் இருக்கிறது. சரியா? இதே பகுதியில தான் இருக்கு. அப்ப 25ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் என்ன செய்வார்? கிருபையா இருக்க கடவர். அப்போ முதல்ல இந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நமக்கு வேணும்னா நமக்கு என்ன வேணும்? அவருடைய கிருபை வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம எல்லாரும் கேட்டது என்னது? ஆசீர்வாதம். ரெண்டாவது என்னது? பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் கேட்டோம். இந்த ரெண்டும் நமக்கு வேண்டுமானால், சரியா, இந்த ரெண்டும் யாருக்கு? ஆண்டவருடைய கிருபை இருந்தா என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவருடைய கிருபை இருந்தா என்ன உண்டாகும்? பாதுகாப்பு உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அந்த கிருபை, அப்படி கிருபை என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையில, இன்னொரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பேரன்பு. கிருபை என்னது? பேரன்பு. பேரன்பு, அப்படித்தானே? சரியா? சில பிள்ளைகள் மேல நம்ம அதிகமான அன்பு வச்சிருப்போம். அதுதான் என்னது? என்னது? பேரன்பு, கிருபை. சரியா? கிருபை. சில பிள்ளைகள் என்ன பண்ணாலும் திட்டிட்டே இருப்போம். இன்னொரு பிள்ளை, சரியா, நமக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருந்தாச்சுன்னா ஒரு பிள்ளைய திட்டிகிட்டே இருப்போம். ஒரு பிள்ளை என்ன தப்பு செய்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஒரு பிள்ளைய நம்ம என்ன அப்படி நம்ம செய்யறது இல்ல. ஆனா கொஞ்சம் ஒரு பிள்ளைகள் மேல கொஞ்சம் கிருபை பாராட்டுவோம். அப்ப என்னது அது? ஏன் அந்த கிருபை உண்டாகுது? இந்த பிள்ளைய காட்டிலும் கொஞ்சம் என்னது? கொஞ்சம் என்னது கூட இருக்கு? என்ன கூட இருக்கு? அன்பு கூட இருக்கு. அதனால என்ன செய்ய மாட்டோம்? அடிக்க மாட்டோம், திட்ட மாட்டோம். எல்லாம் நீங்க அப்படி அனலைஸ் பண்ணி பாருங்க. காரணம் என்னவென்றால், ஏன் கிருபை கொடுக்கிறோம்? பேரன்பு. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் யார் மீது நமக்கு கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ வேதத்துல பார்க்கும் பொழுது யாருக்கு கிருபை கிடைச்சது? நிறைய பேருக்கு வேதத்துல கிருபை கிடைச்சது. அதுல ஒரு பெண்மணியை பற்றி சொல்லும் பொழுது யாருக்கு கிருபை கிடைச்சது? சொல்லுங்க. தேவதூதர்கள். ரூத்துக்கு கிருபை கிடைச்சது. வேற சாராளுக்கு கிருபை. சரியா? நம்ம லிட்டரலா நேரா வசனம் சொல்றோம்னா மரியா.
சரியா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அங்கு தேவதூதன் ஒரு வாழ்த்துதலை மரியாளை பார்த்து சொல்லுகிறார். என்ன வார்த்தை வாசிங்க? அவ இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று அங்க ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, அங்க தேவதூதன் நேரம் வந்து கடவுளை உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அங்க சொல்றாங்க என்னது? கிருபை பெற்றவளே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த அந்த நாட்களிலே யூத பெண்மணிகள் பல ஆண்டுகளா ஏராளமான பெண்கள் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? என்னுடைய வயிற்றில் யார் பிறக்க வேண்டும் என்று? மேசியா பிறக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஏராளமான பெண்கள் காத்திருந்தாங்க. ஆனா ஏராளமான பெண்கள் காத்திருந்தாலும் அதுல யாருக்கு கிருபை கிடைச்சது? மரியாளுக்கு கிருபை கிடைச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ மரியாளுக்கு கிருபை கிடைத்தது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம். இரண்டாவது, மரியாளுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தனால ஆண்டவர் மரியாளையும் அந்த இயேசு கிறிஸ்துவையும் பாதுகாத்தாரா இல்லையா? சொல்லுங்க, பாதுகாத்தாரா இல்லையா? ஆண்டவருடைய கிருபை இருந்தபடினால அங்க பாருங்க, இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஏரோது ராஜனால் அங்க எல்லா குழந்தைகளும் என்ன செய்யப்பட்டாங்க? என்ன செய்யப்பட்டாங்க? கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இவங்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் அந்த பாதுகாப்பு உண்டானது என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தேவை. அதற்கு என்ன தேவை? கிருபை தேவை. அப்போ ஆண்டவருடைய கிருபை, பிதாவுடைய கிருபை, ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் மரியாளுக்கு உண்டாயிருந்தபடியினால ஸ்தோத்திரம் அங்கு ஒரு இயேசு கிறிஸ்து அப்படியே வயிற்றில் பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிருபையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, அந்த கிருபை எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நம்ம யாரோட அதிகமா ஒரு ஃபெல்லோஷிப்பா இருக்கிறோமோ அவங்களோட கிருபை கிடைக்கும். அப்படிதானே? சரியா? இப்ப பாருங்க, நம்முடைய நண்பர்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா நம்ம பேசுறோம், அவங்கள்ட்ட எல்லாம் சரியா? அப்ப அதே போலதான் ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் மேல் உள்ள ஒரு உறவு. அல்லேலூயா. அப்ப இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? நம்முடைய கிரியையினால கிருபை கிடைக்குதா? இல்ல, ஆண்டவருடைய தயவுனாலதான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? கிருபை தருகிறார். அப்போ நமக்கு ஆசீர்வாதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும் நம்ம நினைக்கிறோம். அந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எதன் மூலம் உண்டாகிறது? ஆண்டவருடைய கிருபையினால உண்டாகிறது. அப்ப அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி கிருபையை பெற்றுக்கொள்வது? அப்போ ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரோடு நடக்கிறது. பாருங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நபருடைய முகத்தை பார்க்கணும் வைங்களா, நமக்கு என்ன செய்துரும்? ஞாபகம் இருக்குமா? மறந்துருமா? மறந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கும், இவங்களை எங்கேயோ என்ன செய்திருக்கேன், பார்த்திருக்கேன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல தினமும் ஒருத்தரை பாக்குறோம்னு வைங்களேன், அவங்கள்ட்ட போய் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படி சொன்னா என்ன செய்வாங்க? நம்மள படான்னு ஒரு அடியா போடுவாங்க. அப்படிதானே? ஏன் அடிய போடுவாங்க? டெய்லி அவங்கள பாக்குறோம், டெய்லி அவங்கள்ட்ட பேசுறோம், டெய்லி அவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு உறவு இருக்கிறது. அதனால என்ன உண்டாகும்? ஒரு ஒரு உறவு. அப்போ அதே போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரிடம் பேசுகிற அனுபவம், ஆலய காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுத்தோமானால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல் உள்ள கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் உண்டா இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, இந்த வருடத்தின் ஆரம்பத்துல நமக்கு தேவை ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பு. அந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் நமக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? ஆண்டவர் மேலுள்ள கிருபை. அப்ப மரியாளுக்கு கிருபை உண்டானது என்று சொல்லி பார்க்கும். அப்ப அந்த கிருபை நமக்கு உண்டாகணும்னா ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாகணும். இரண்டாவது என்ன வேணும்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல் உள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லலாமா? முதல்ல என்ன வேணும் பார்த்தோம்? தேவனுடைய கிருபை வரணும். அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனோடு உள்ள ஒரு உறவு. நான் சொல்றது புரியுதா? இப்ப சொல்லுங்க, நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? இல்ல, முதல்ல என்ன தேவை?
ஆசீர்வாதமும் பாதுகாப்பு. அப்ப இந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வேணும்னா என்ன வேணும்? நமக்கு கிருபை வேணும். அப்ப இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆண்டவரோடு உள்ள உறவு. இரண்டாவது காரியம் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம். அப்ப விசுவாசம், அப்ப ஆண்டவர் மேல் அதிகமான விசுவாசம் வச்சிருந்தோம்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு உண்டாயிரும். இல்லையா சொல்லலாமா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை நம்ம மேல என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையை நாம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த கிருபையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது என்னாகமம் 25, 26 வசனங்களை வாசிங்க. 26வது வாசிங்க. 26 இல்ல அதாவது 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு என்ன செய்வார்? இரண்டாவது சமாதானம் கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப முதல்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா என்ன தேவை? முதல்ல கிருபை தேவை. இரண்டாவது என்ன வேண்டும்? சமாதானம் வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ நமக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். வீடு நிறைய பொருள் இருக்கு, சமாதானம் கிடைச்சிருமா? வீடு நிறைய பீரோல் ஃபுல்லா பணம் இருக்கு, சமாதானம் கிடைச்சிருமா? கிடைக்காது. நமக்கு வேலை செய்யறதுக்கு 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்க, சமாதானம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாப்பதற்கு நமக்கு தேவை கிருபையும் சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப சமாதானம் இருந்தனா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? வெற்றியா இருக்கும். வெற்றியா இருக்கும். அப்படிதானே? சரியா? வெற்றியா இருக்கும். ஒரு தப்பு வராது, எல்லாமே நேர்த்தியா நடக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை மேன்மையா நடத்துவார். சரியா? ஒரு வேலை பார்க்குற இடம்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நம்ம நிர்மலா சிஸ்டர் சொல்றோம், அவங்க பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. சரி, அப்போ பேங்க்ல அவங்களுக்கு சமாதானமே இல்லை. அப்போ அந்த பேங்க்ல சமாதானமா வேலை பார்க்க முடியுமா? முடியுமா சொல்லுங்க? கரெக்டா வேலை பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. எல்லாமே எப்படி வந்துடும்? தப்பு தப்பா வந்துடும். சரி, 1000ன்னு எழுதுறது எப்படி எழுதிடுவாங்க? 10,000ன்னு எழுதிடுவாங்க. என்ன ஆகும்? என்ன ஆயிரும்? சரியாகுமா தப்பாகுமா? தப்பாயிரும். அப்படிதானே? சரியா? இப்படி ஒரு ஏடிஎம் மிஷினே சாவியும் அவங்க கையில தான் இருக்கு. சரியா? நான் போறேன், அங்கே நேராக போய் ஏடிஎம் திறந்து இவங்க தான் இந்த பணத்தெல்லாம் அடுக்குறாங்க. அதை ஏதாவது ரிப்பேர் இடையில வந்தாச்சுன்னா இவங்க தான் வந்து பார்க்குறாங்க. சமாதானம் இல்லாம போறாங்க. அப்போ 1000 நோட்டு அடுக்கிற இடத்துல எல்லாம், சரி 1000 நோட்டு கிடையாது, 500 ரூபா அடுக்கிற இடத்துல எல்லாம் ஒரு 100 ரூபாய் அடிக்கிறாங்க. 100 ரூபா அடுக்கிற இடத்துல எல்லாம் ஒரு 200 ரூபா மாத்தி மாத்தி அடைக்கிறாங்க. இது நடக்குமா? நடக்காதா? நடக்கும். எப்ப நடக்கும்? சமாதானம் இல்லாட்டா, வாழ்க்கையில நிம்மதி இல்லாட்டா, ஆண்டவர் கிருபை இல்லாட்டா, நம்ம எந்த வேலை செய்தாலும், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதை நம்ம செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? முதல்ல கிருபையும் சமாதானம். அதான் அங்க வசனத்துல சொல்ல இருக்கு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் என்ன செய்து பிரகாசிக்க பண்ணி உண்மையில எப்படி இருக்க கடவ? கிருபையா இருக்க கடவ. இரண்டாவது சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு என்ன செய்வார்? சமாதானம் கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, ரெண்டும் நமக்கு வேணும். அப்ப ரெண்டும் உண்டாகணும்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறாரா? முதல்ல என்ன செய்கிறார்? பிரகாசிக்க பண்ணுகிறார். இரண்டாவது பிரசன்னமாக்குகிறார். அப்ப ரெண்டும் வேற வேற வித்தியாசமா எழுதப்பட்டாலும் ரெண்டும் என்னதுதான்? ஆங்கிலத்தை பார்க்கும்போது ரெண்டுமே என்னதான்? ஷைன் அப்படின்னு தான் வருது. அப்போ ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிட்டுனா நம்முடைய முகம் என்ன செய்யுங்க? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஷைனா இருக்கும். அல்லேலூயா. சரியா? உங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்களா? முகமெல்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு, ஒரு வெளிச்சமா இருக்கு, ஏதோ நீங்க ஏதோ கிரீம் போட்டிருக்கீங்க போலுக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கறாங்கன்னா நீங்க என்ன செய்துட்டு யாரை பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம்?
ஆண்டவரை பார்த்துட்டு வந்தேன். ஆண்டவருடைய முகம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை உங்க மேல இருந்தனா, அதாங்க சொல்லப்படும், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணி உன்மேல் என்ன செய்வாரா? கிருபையா இருக்க கடவர். இரண்டாவது, கர்த்தர் உங்கள் மேல், உங்கள் முகத்தின் மேல் என்ன பிரசன்னமாகி உங்களுக்கு என்ன செய்வார்? சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியம் நமக்கு தேவை, கிருபையும் சமாதானமும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப கிருபைன்னு சொன்னா தேவனுடைய தயவுது, தேவனுடைய பேரன்பு நமக்கு உண்டாக வேண்டும். அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் நமக்கு பெருக வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, ஐக்கியம் நமக்கு உருவாக வேண்டும். அப்போ இந்த முகத்தை உண்மையில் பிரகசனமாக்கி, அப்ப யாரு ஸ்தோத்திரம் ஆண்டவர், அப்ப ஆண்டவர் அவருடைய முகத்தை நம்ம மேல என்ன செய்யணும்? பிரகாசமா பண்ணணும்னா, ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்கு வரணும்னா நாம என்ன செய்யணும்? யாரை பார்க்கணும்? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நீங்க தங்க நகை கடைகளுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. அது பெண்கள்லாம் ரொம்ப நேரம் போய் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. அப்ப இந்த தங்க நகை கடையில மேல வந்து அப்படி இந்த மாதிரி போக்கஸ் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த போக்கஸ் பட்ட உடனே அந்த தங்கம்லாம் என்ன செய்யும்? மின்னும் ஜொலிக்கும். எதனால ஜொலிக்குது? எதனால ஜொலிக்குது? எதனால பளிச்சுன்னு இருக்குது? லைட். சரியா? நீங்க எந்த கடைகளுக்கு போனாலும் இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல, அதுவும் இந்த கம்மல்லாம் வச்சிருக்காங்கல்ல, என்னது இந்த கம்மல், அது என்ன கம்மல்? ஃபேன்சி கம்மல்லாம் வச்சிருக்க இடத்துல ரெண்டு பெரிய குண்டு பல்பு போட்டிருப்பாங்க. எதுக்காக? அது எப்படி இருக்கணும்? அப்போ அந்த நகைகள் பிரகாசிக்குதா இல்ல அந்த வெளிச்சத்தினால பிரகாசமா மாறுதா? வெளிச்சத்தினால. தங்கம்லாம் சாதாரண ஒரு உலோகம் தான். அது கீழே கிடந்தாச்சுன்னா அதனுடைய பிரகாசத்தை போய் நம்ம பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அதனுடைய சூரிய ஒளி அதுல படும் பொழுது அது என்ன செய்கிறது? மின்னுகிறது. அல்லேலூயா. அப்ப அதே போலதான் நம்மெல்லாம் யாருங்க? சாதாரண மண்ணு, சாதாரண உலோகம் தான். ஆனா தேவனுடைய முகம் நம்ம மீது பிரகாசமானால், தேவனுடைய முகம் நம்ம மீது பட்டா இந்த உலகத்துல நம்ம பிரகாசமா மாறுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இன்னொரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா மாறும், நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவோம், நம்முடைய குடும்பம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். அப்போ பாருங்க, சூரியன் ஒரு இடத்துல இருக்குது, சந்திரன் ஒரு இடத்துல இருக்கு. சந்திரன்னா நிலா. நிலாவுல வெளிச்சம் இருக்கா இல்லையா? நிலால வெளிச்சம் இருக்கா இல்லையா? நிலால வெளிச்சம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நிலால வெளிச்சமே இல்ல. நிலாக்கு ஒரு கருப்பான ஒரு கோள், வெளிச்சமே இல்ல. சூரியனுடைய வெளிச்சம் தான் நிலாவுல பட்டு பூமிக்கு அனுப்பப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சூரியனை கட் பண்ணிருங்க, நிலா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இருட்டா இருக்காது, அம்மாவாசையா இருக்கும். எப்படி இருக்கும்? அம்மாவாசைன்னா என்னது? இருட்டு, கருப்பு. சரியா? சிலர் வந்து சொல்லுவாங்க, சிலர் அம்மாவாசை மாதிரி முகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இருட்டு அப்படியே ஒரு கொடூரமா வச்சிருப்பாங்க சிலர் முகத்தை. சிரிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. முகம் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? இருட்டா, அல்லது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி, அமாவாசை மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய வெளிச்சம் நமக்கு வந்தால் நம்முடைய முகம் என்ன செய்யும்? சபரி முகம் மாதிரி பிரகாசமா இருக்கும். இல்லையா? சொல்ல, சபரி முகத்தை பாருங்க, அப்படி கலரா. சரியா? அந்த கலர்ல மீச வந்து கருப்பா வச்சோம்னா அப்படி பளிச்சுன்னு அழகா தெரியுது பாத்தீங்க. சரியா? அப்போ ஆண்டவர் முகம், ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல பட்டோம்னா நம்முடைய முகம் சபரி முகத்தை காட்டிலும் பிரகாசமா மாறுவார். இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அது போல கர்த்தர் நம்மையும் பிரகாசம். அப்போ பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, நான் ஏதோ கதை விடல, தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானமும் கிருபையும் கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாம். அப்ப நமக்கு குடும்பத்துல சமாதானம் வேணுங்க, குடும்பத்துல நிம்மதி வேணுங்க, குடும்பத்துல கிருபை வேணுங்க. அப்போ தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில, அப்ப இந்த சமாதானமும் கிருபையும் தேவனுடைய சமூகத்துல நாம வந்தோமானால், அவரை ஆராதித்தோமானால், அவரை துதித்தோமானால், அவரை பாடினோமானால் நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாய் மாறும். அல்லேலூயா.
அவன் தேவனுடைய முகம் நம்ம மேல பட்டாச்சுன்னா நம்முடைய முகம் பிரகாசமாய் மாறும். அப்பொழுது நமக்கு பாதுகாப்பும் கிருபையும் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க மோசே, சரியா, முகம் பிரகாசித்தவங்க வேதத்துல யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் முகத்தை ஆண்டவர் பிரகாசமா மாற்றினார் சொல்லுங்க. முதல்ல பார்க்கும்போது யாருதான்? மோசே. சரியா, மோசே அவர் என்ன செய்தாரு? சரியா, மலை மேல் ஏறி உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு எப்படி பேசுகிறாரா? எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நாம அதிகாலையிலே கடவுளை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது, நாம் ஜெபம் வேத வாசிப்பு என்கிற முறையில கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பிரசன்னமாவார். நமக்கு பிரசன்னமானால் நம்முடைய முகம் பிரகாசமாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய முகம் பிரகாசமாய் மாறும். இன்னும் வேற யாரு வேதத்துல பிரகாசமா இருந்தாங்க? ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். சரியா, ஏனோக்கு தேவனோடு சந்ததிச்சான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாய் மாறினது. அப்ப மோசே என்ன பண்ணான்னா, அவன் என்ன செய்தான்? தேவனுடைய சமூகத்துல இருந்து என்ன செய்தான்? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபடினால் தேவனுடைய முகம், மோசேயுடைய முகம் பிரகாசமா இருந்தது. அப்ப பாருங்க, கடவுள் அவளோடு நேரடியா பேசி மோசே கையில என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? சாப்பிட சிக்கனா? என்ன கொடுத்தார்? 10 கட்டளை கொடுத்தார். 10 கட்டளை. அந்த 10 கட்டளை பெற்றுக்கொண்டு அந்த மலையடி வாரத்துல கீழே வராங்க. கீழே எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள், 6 லட்சம் புருஷர்கள், மொத்தம் 15 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அங்கு மோசே மட்டும் அந்த மேல மலையில இருந்து இறங்கி வரும் பொழுது மோசேயுடைய முகத்தை அந்த ஜனங்களை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியாது இருந்தது. அவர் என்ன செய்தாரு? ஒரு முக்காடு போட்டுட்டு வந்தார். ஏனென்றால் சொன்னால் தேவனை சந்திச்சு வருகிறார். அவருடைய முகம் பிரகாசமாய் மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப நாம தேவனை சந்திக்கும் பொழுது, சரியா, அப்ப பாருங்க, நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆண்டவரை தேடணுமானால் அவர் நம்ம மீது என்ன செய்வார்? பிரசன்னமாவார். அல்லேலூயா. அப்ப அவர் உண்மையில் பிரசன்னமாக்கி, அவர் உண்மையில் ஸ்தோத்திரம் உன்னை என்ன செய்வாரா? பிரகாசிக்க பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய முகத்தை நம்ம தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். என்ன பாஷையில ஜெபம்? அந்நிய பாஷையில. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? ஒருவேளை இன்னும் அபிஷேகத்தை பெறாட்டா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரியா, அதுக்கெல்லாம் பெரிய ஒரு கூட்டம் போட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு வாஞ்ச வேணும், ஒரு விருப்பம் வேணும். ஆண்டவரே எனக்குள்ள பரிசுத்த ஆவியை தாங்க, நான் அந்நிய பாஷையின் ஆண்டவரே வரத்தோடு ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் வீடுகளிலே அறையை பூட்டி கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஜெபிக்கிற இடத்துல உங்க மீது வந்து இறங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அந்நிய பாஷையில. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஆண்டுல அந்நிய பாஷைகளில நீங்க ஜெபம் பண்றீங்களோ, அந்நிய பாஷையில ஜெபம். அப்ப பாருங்க, மோசே எல்லாம் கிட்டத்தட்ட அவர் என்ன செய்கிறார்னா 6 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எத்தனை மணி நேரமா? 6 மணி நேரம். 6 மணி நேரம். நமக்கு ஜெபமே அரை மணி நேரம் கூட வரமாட்டேது. அப்ப எங்க 6 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுறது? அப்ப பாருங்க, நீங்க ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த ஆண்டுல நான் ஒரு படி ஜெபத்துல வளர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபத்துல வளரணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஜெபத்துல வளரணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு பேசணும்னு ஆசை? எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்கப்படணும்னு ஆசை? அல்லேலூயா. அந்த ஆசை வரணுங்க. முதல்ல இந்த வருஷத்துல நீங்க முதல்ல ஆசைப்படுங்க, ஆண்டவரே நம்முடைய பாதத்துல அமர்ந்து இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
நீங்க இதெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ண தெரியல பாஸ்டர், இதுக்கு அதுக்கு அப்படியெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு வார்த்தையே வரமாட்டுக்கு பாஸ்டர். பரவாயில்ல, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரே உங்களுடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க, நான் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தாலே போதும். அல்லேலூயா சொல்லலாம். ஒருவேளை ஜெபத்துல நீங்க இருந்து தூங்கினாலும் பரவாயில்ல, ஜெபத்துல அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தரிசனத்துல ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும், தேவன் உங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பார். அவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசமாகும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய முகம் நம் மீது பட்டால் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் மாறும். யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் பொழுது தன்னோடு அவர் பேசினதுனாலே, ஆமென் அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசேட்ட பேசினதுனால அவனுடைய முகம் பிரகாசமா மாறி இருக்கு. ஆனா அதை யாரு அறியாம இருந்தா? மோசே அறியாம. அதை யாரு அறிவித்தா அவங்களுக்கு? ஜனங்கள். ஜனங்கள் சொல்ற, மோசே அங்க தூரத்துல, எப்பா அங்கே நின்னு அங்கே நின்னு, உன் முகம் பிரகாசமா இருக்கு, நீ கிட்ட வராத, நீ கிட்ட வராத, உன் முகம் அவ்வளவு உன்னுடைய முகத்தை எங்களால என்ன செய்ய முடியல, காண முடியல, பார்க்க முடியல, அவ்வளவு தேவ பிரசன்னம் உண்மையில நிரம்பி இருந்ததை நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முகத்தின் பிரகாசத்தை மற்ற மக்கள் காண வேண்டும். வரலையா சொல்லலாம். அவன் நீங்க ஜெபம் பண்ணி இறங்கி வந்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து வந்தீங்கன்னா, மற்ற ஜனங்கள் பார்ப்பாங்க, இவருக்கு ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு பாதுகாப்பு, ஏதோ ஒரு துணை இவர் கூட இருக்கிறது என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். கரங்க உயர்த்தி வரலையா சொல்லலாம். எத்தனை பேருக்கு நம்முடைய முகம் பிரகாசிக்கணும்னு விருப்பம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம்? எத்தனை பேருக்கு விருப்பம்? ஸ்தோத்திரம். நீங்க போய் கிரீமை தேடாதீங்க, பவுடரை தேடாதீங்க, ரோஸ் பவுடரை தேடாங்க, நிவ்யா கிரீம் எல்லாம் நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க பண்ண முடியாது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா சொல்லலாம். அப்ப இந்த ஆண்டுல ஆண்டவரே, 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணாம தூங்க கூடாது, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேட ஆரம்பிங்க. சரியா? பகல் வேளையில உங்களுக்கு எப்ப வேணாலும் இந்த இடத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ணலாம், அல்லது உங்க வீட்டுல ஸ்தோத்திர வேலைகளெல்லாம் முடித்து உங்களை அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணலாம். நம்ம சபையில ஜெபம் காலையிலையும் சாயந்தரமும் இருக்குது, அந்த ஜெபத்துல நீங்க இணைந்து ஜெபம் பண்ணலாம். அப்போ நீங்க கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் அவருடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாகும். அல்லேலூயா. அப்படியே மாத்தி பேசுறேன், நீங்க கர்த்தரை தேடாவிட்டா அவருடைய முகம் உங்களுக்கு என்ன செய்யாது, பிரசன்னமாக முடியாது, பிரசன்னமாகும். அப்போ கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய முகம் நம்மேல் பிரசன்னமாக. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51:11 வேகமா வாசிங்க. சங்கீதம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களுடைய சமூகம்னு சொல்லும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேதத்துல அநேக இடத்துல உங்களுடைய சமூகம்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடங்கள் எல்லாம் மூல பாஷையில பார்த்தாச்சுன்னா உம்முடைய முகம், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாருடைய முகம்? கர்த்தருடைய முகம். அப்ப இப்ப வாசிங்க, உம்முடைய முகத்தை விட்டு, அப்படி இப்ப வாசிங்களேன், உம்முடைய முகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன செய்யாமலும் எடுத்துக்கொள்ளாமலும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பல இடத்துல வேதத்துல சொல்ல உம்முடைய முகத்தை விட்டு. அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க, மறைச்சிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம நெருங்கிய ஒரு நண்பர், பல ஆண்டுகள் ஒரு முக்கியமான நபர், சரியா? அடிக்கடி அவர்கிட்ட பேசியிருப்போம், உதவியெல்லாம் செய்திருப்போம். அவர் அலுவலகத்துல இருக்கிறாரு, வெளியே வாட்ச்மேன் இருக்கிறாங்க, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அப்போ அந்த வாட்ச்மேன் உள்ள போய் சொல்றாரு,
எப்பா இப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே உள்ள நபரு அவரை நான் பார்க்க விரும்பல, அவரை அனுப்பி விடுன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வேதனையா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? வேதனையா இருக்கும். அப்ப வெளியே வந்து சொல்ற, ஐயா அவர் வேலையில இருக்காரு, இப்ப உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா, நீங்க போங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க பல மைல் தாண்டி அவரை போய் பார்க்க போயிருக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப அதே போலதான் தாவீது அதை உணர்றான். ஆண்டவரே நான் டெய்லி உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க டெய்லி என்ன பேசுறீங்க, நீங்க என்ன போஷிக்கிறீங்க, என்ன பாதுகாக்கிறீங்க, என்ன ராஜாவா மாற்றினீங்க, என்ன ஆண்டவரே சிங்கத்தை வாயை நான் கிழிக்கிறதுக்கு உதவி செய்தீங்க, கோலியாத்தை ஜெயிப்பதற்கு எனக்கு உதவி செய்தீங்க, எல்லாம் எனக்கு செய்தீங்க. ஆனா நான் சின்ன ஒரு தவறு செய்துட்டேன், தயவு செய்து ஆண்டவரே உங்களுடைய முகத்தை விட்டு என்ன செய்தாங்கன்னு மறைச்சிடாதீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தாவீது அறிந்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்னா, தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு போர்மானால் என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையின் முகத்துல பிரகாசம் இருக்காது, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியா மாறிடும், எனக்கு பாதுகாப்பு இருக்காது, எனக்கு கிருபை இருக்காது. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டு விட்டது, அதனால எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. அப்போ அவன் உணர்ந்து இருக்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, என்ன தள்ளாதீங்க, உங்களுடைய முகத்தை விட்டு ஆண்டவரே என்ன மறைச்சிடாதீங்க, உங்களுடைய முகத்தை மறைச்சிடாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சி ஜெபம் பண்ணுகிறத பார்க்கிறோம். அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க வேண்டும், தேட வேண்டும். அல்லேலூயா. அவன் நம் மீது பிரசன்னமாகும் பொழுது சோதரன் சங்கீதம் 139:7 சோதர இவைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். வீட்டுல போய் வாசி பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 31:29 2 கொரிந்தியர் 3:8 இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய முகம் ஆண்டவரே சோதர என்னை ஆண்டவரே பிரகாசிக்க செய்யட்டும் என்று சொல்லி. அப்ப கர்த்தருடைய முகம் என்று சொல்லும் பொழுது அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லணுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியை உணரும் பொழுது, பரிசுத்த ஆவியில ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய முகத்தை நாம் காண முடியும். அல்லேலூயா. அப்ப சோதர எத்தனை பேர் தேவனுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசை? எத்தனை பேர் தேவனுடைய முகத்தை காணணும்னு ஆசை? அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆவியா இருக்கிறாரு சோதரம், அவர் யாருக்கும் என்ன செய்கிறது இல்ல, தரிசனமாகிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நம்ம முகமுகமாய் காண முடியும். இல்லையா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஏராளமான மக்கள் அவரை தரிசித்தாங்க. இல்லையா சொல்லலாமா? அப்ப இன்றைக்கு சோதர பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனை தரிசிக்க முடியும், தேவனுடைய முகம் நமக்கு பிரசன்னமாகும். அப்ப தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மள இருக்கும் பொழுது, நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணும் பொழுது 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நமக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உண்டு. இல்லையா சொல்லலாமா? அப்ப ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நமக்கு வரணும்னா கிருபையும் சமாதானம். இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை தொடர போகுது. இல்லையா சொல்லலாம். இந்த ஆண்டு முழுவதும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வருஷ கடைசியில நம்ம நிற்கும் போது, இந்த வருஷத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் எந்த நெருக்கத்திலையும் போகல, ஆண்டவர் இந்த ஆண்டை என்ன சமாதானமா நடத்தினான்னு சொல்லணும். இல்லையா சொல்லலாமா? எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? சமாதானமா ஆண்டவர் என்ன வழி நடத்தணும்? எத்தனை பேர் சொல்றீங்க என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன பாதுகாப்பா நடத்தணும்? அப்ப கரங்களை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடைய முகத்தை காணணும் ஆண்டவரே. சொல்லுங்க, தீர்மானம் எடுங்க. கண்களை மூடுங்க. எல்லாரும் ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே உண்மை ஆண்டவரே சோதர ஒவ்வொரு நாளும் நான் காணணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நான் பல மணி நேரம் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. நீங்க உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஜெப ஆவி அந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே சோதர ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னிலே நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு நிரப்பட்டும் ஆண்டவரே. பார்த்ததுக்கிற கிருபையும் சமாதானமும் எனக்கு தேவை ஆண்டவரே. கிருபையும் சமாதானமும் இருந்தா ஆண்டவரே ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உண்டாயிருக்கும் ஆண்டவரே. அப்ப சோதர ஆண்டவரே, இந்த உலகத்துல நீங்க பாதுகாக்காட்ட நாங்க பாதுகாப்பா நடந்து கொள்ள முடியாது ஆண்டவரே.
அப்பா உம்முடைய கிருபைங்களை தாங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபைங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. நான் என்ன ஆண்டவரே உம்முடைய முகத்தை காணுவதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் காணணும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை பார்க்காம நான் தூங்கக்கூடாது. உம்முடைய பிரசன்னத்தை நாங்க உணரணும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே சமாதானத்தின் கரம், கிருபையின் கரம் ஆண்டவரே சோதனைகளை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லி ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்கள் மேல் பிரசன்னமாகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்களுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உங்களுடைய முகத்தின் மேல் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் கிருபையும் சமாதானம் எங்களை தொடரச் செய்வீராக. உம்முடைய கிருபையும் சமாதானம் எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் எங்களை அர்ப்பணித்து அதன்படி வாழ ஒவ்வொரு நாளிலும் காலையிலும் உம்மை தேட, உம்முடைய முகத்தை தேட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க தந்து நடத்துங்க ராஜா, நீங்க தந்து நடத்துங்க. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. உடைய வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நாளில வந்த பிள்ளைகள் வர தவறின வெளி ஊரிலே வெளிநாடுகளிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. சமாதானத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்தட்டும் ராஜா. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய முகத்தின் வெளிச்சம் பிரகாசம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் மேலு பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நாங்க வெளியே போகும்போது ஆண்டவரே மோசேயே என்னுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி ஒரு தேவ பிரசனம் நிரம்பி இருந்தது போல வெளி உள்ள ஜனங்க எங்களுடைய முகத்தை காணும்போது சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிரகாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிடுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம்பட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாணி மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.